ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட மகிமை இதமான சொடுக்கு. வாங்கோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகாபாதகம் அப்படின்னு கருதப்படுற வட்டி வாங்கி ஏழைகளை இம்சிக்கிற குற்றங்களுக்கு தன்னோட கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினான்னு நேற்றுக்கு கதையில் பார்த்தோம். இன்றைக்கி அதையே பெரியவா என்ன பண்ணியிருக்கானா, இயலாமையால் எளியோராக ஒன்றுமில்லாமல் இருக்கிறவா செய்கிற குற்றங்களை இதமாக சுட்டி காட்டுறது எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரலட்சுமி விரதம். வழக்கம் போல் மகாபெரிவா பூஜை பண்ணிட்டு இருந்தார். திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகம் முடிஞ்சிடுத்து, அலங்காரம் ஆயின்றிருந்தது, அர்ச்சனையும் நடந்துடுத்து. அடுத்து தூபம் தீபம் நெய்வேத்தியம். தேங்காயை உடைச்சி வைக்கணுமே, ஆனால் வழக்கமான இடத்துல வைக்கப்பட்டிருந்த தேங்காயெல்லாம் காணோம். பூஜைக்கட்டில் கைங்கரியம் பண்ணுறவர் பார்த்துட்டு அதிர்ச்சியாகி உடனே 5-6 தேங்காய் வேணுமே சட்டென சமயக்கட்டுக்கு போடுறார். அங்கேருந்து தேங்காயை அங்கேயே உடச்சி எடுத்துன்னு வந்து பூஜைக்கட்டுக்கு வந்தார். அப்படியும் நெய்வேத்தியம் செய்ய 1 நிமிஷம் தாமதம் ஆகிடுத்து. பெரியவா காத்துட்டு இருந்தா. பூஜைகள் முடியும் வர பெரியவா எதையும் கேட்கல. ஸ்ரீ பெரியவா தேங்காய் தாமதமாக வந்தது பற்றி யாரிடமும் கேட்கல, பிக்ஷைக்கும் போகலை. மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறார், ஏதோ சூறாவளி வீச போகிறது அப்படின்னு பயந்துண்டு அவள் பெரியவா முன்னாடி பவ்யமாக நிற்கிறார். தேங்காய் தாமதமான விஷயம் மேனேஜரையும் இட்டிருந்ததால் ஸ்ரீ பெரியவா இது பற்றி கடுமையாக எதையோ கேட்க போகிறா அப்படின்னு பயந்துட்டே படபடப்போடு நிற்கிறார். இன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுமோன்னோ அப்படின்னு பெரியவா இதமாக கேட்குறார். வரலட்சுமி விரதம். மேனேஜருக்கு தடுமாற்றம். உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணுறதுண்டா அப்படின்னு கேட்குறார். உண்டு அப்படிங்கிறார். தாழம்பூ பழங்கள் தேங்காய் எல்லாம் வாங்குவியா அப்படின்னு கேட்குறார். வாங்குவேன் அப்படிங்கிறார் அவர். உன்கிட்ட காசு இருக்குது, விலைக்கு வாங்க முடியும், காசு இல்லாதவா என்ன பண்ணுவா? மேனேஜர் பதில் சொல்லவே இல்லை. இதை பாரு, மடத்து சிப்பந்திலாம் ஏழை பாழை, சொற்ப சம்பளம்தான், விலைக்கு கொடுத்து தேங்காய் பழமெல்லாம் வாங்க முடியாது. அதனால் இனிமேல் வரலட்சுமி விரதம், பிள்ளையார் சதுர்த்தி, கோகுலாஷ்டமின்னு பண்டிகைக்கெல்லாம் தேங்காய் பழம் காய்கறி, சங்கராந்தினா கரும்பு இஞ்சி மஞ்சக்கொத்து எல்லாம் மடத்தில் கைங்கரியம் செய்கிறவாளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே உத்தரவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறார். இல்லைன்னா சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு வைக்கிற சாமான்கள் மாயமாக இப்படி தான் மறைஞ்சு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். யார் எதையும் மறைக்க முடியாத எல்லா அசைவுகளையும் அறிந்த ஈசனான ஸ்ரீபெரியவா காயம் தெரியாதபடி சுளீர்னு போட்ட இதமான சொடுக்கு தான் இது. அங்கிருந்த குற்றவாளியான அந்த நபரையும் உடனே திருத்தியிருக்கும் தானே. இதுதான் மகாபெரிவாளோட இதமான ஒரு மகிமை. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர்.